வணக்கம். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மு. நெடுஞ்செழியன் பேசுகிறேன். நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசியுள்ளார். அது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இவர் ஒரு மத்திய அமைச்சராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கூறுவது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இதற்கு பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமின்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய புகழ் என்றைக்கும் ஓங்கி ஒலிக்கும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதிலே எல்லோரும் புகழை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அனைவருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, இந்தியாவிலே சுதந்திரமாக நடமாடுவதற்கு, பேசுவதற்கெல்லாம் உரிமையை பெற்றுக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, இந்திய மக்களாகிய அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. அந்த வெற்றிக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது யார் என்று கேட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தான் சாரும். இன்றைக்கு பெண்ணுரிமையை பேசக்கூடிய அனைத்து பெண்களும், அனைத்து ஜாதியினரும் பல்வேறு துறைகளில் மிக சிறந்த ஆளுமைகளாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய முயற்சி பெரிது. இந்து கோட் பில் என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை போன்ற பல்வேறு அடிப்படையிலே வகுக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக அவர் என்றைக்கும் புகழோங்கி விளங்கக்கூடியவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் மாபெரும் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிகவும் தாழ்மையாக பேசுவது கண்டனத்திற்குரியது. இது போன்ற பேச்சுக்கள் பாஜகவினர் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது கண்டனத்திற்குரியது மட்டுமின்றி வன்மையாக பாஜகவை தோல் இருக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வண்ணம் மத்தியிலே பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு, குறிப்பாக பாரத பிரதமர் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். எனவே அனைவரும் ஒரு தாய் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட வேண்டும். எனவே அனைவருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய புகழ் என்றைக்கும்